Hello students, welcome to 9th English class. In this video, we are going to see the 6th lesson From Zero to Infinity. It is a biography on Srinivasa Ramanujan. The arithmetic class was in progress. The teacher was solving questions on division. On the blackboard were drawn 3 bananas. We have 3 bananas, the teacher said, and we have 3 boys. Can you tell me how many each will get? A smart boy in the front row replied, each will get 1. Right, the teacher said. Now similarly, if 1000 bananas are distributed among 1000 boys, each will get 1. Isn't that so? கணக்கு பாடம் நடந்து கொண்டிருந்தது. ஆசிரியர் வகுத்தல் சம்பந்தமான வினாவுக்கு தீர்வு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். கரும்பலகையில் 3 வாழைப்பழ படங்கள் வரையப்பட்டு இருந்தது. ஆசிரியர் மாணவர்களிடம் நம்மிடம் 3 வாழைப்பழம் மற்றும் 3 மாணவர்கள் உள்ளனர் என்று கூறினார். உங்களில் யாராவது ஒவ்வொருவருக்கும் எத்தனை வாழைப்பழம் கிடைக்கும் என்று என்னிடம் கூற முடியுமா என்று வினாவினை எழுப்பினார். முதல் வரிசையில் இருந்த ஒரு புத்திசாலி மாணவன் எழுந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழைப்பழம் கிடைக்கும் என்று பதில் கூறினான். சரி, அதே போல ஒருவேளை 1000 பழங்களை 1000 மாணவர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுத்தால் ஒவ்வொருவருக்கும் 1 கிடைக்கும், சரிதானே என்று ஆசிரியர் கூறினார். While the teacher was explaining, a boy sitting in one corner raised his hand and stood up. The teacher stopped and waited for the boy to speak. Sir, the boy asked, if no banana is distributed among no one, will everyone still get 1 banana? There was a roar of laughter in the class. What a silly question to ask. ஆசிரியர் மாணவர்களுக்கு விளக்கி கொண்டிருக்கும் போது ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்த ஒரு மாணவன் எழுந்து கையை உயர்த்தினான். ஆசிரியர் விளக்குவதை நிறுத்திவிட்டு அந்த மாணவன் பேசும் வரை காத்து கொண்டிருந்தார். ஐயா, எல்லாருக்கும் எந்த வாழைப்பழமும் கொடுக்கவில்லை எனில் அனைவருக்கும் ஒரு வாழைப்பழம் கிடைக்குமா என்று அந்த மாணவன் வினவினான். அந்த அறையினுள் மிகுந்த சிரிப்பு ஒலி எழுந்தது. என்ன ஒரு அற்பத்தனமான கேள்வி! Quiet, the teacher said loudly and thumped the desk. There's nothing to laugh at. I'll just explain what he means to say. For the division of bananas, we divided 3 by 3, saying that each boy will get 1 banana. Similarly, we divided 1000 by 1000 to get 1. What he is asking is that if 0 banana is divided among 0, will each one get 1? The answer is no. Mathematically, each will get an infinite number of bananas. அமைதி என ஆசிரியர் சத்தமாக கூறி மேஜையை தட்டினார். இதில் சிரிப்பதற்கு ஒன்றுமில்லை. நான் இப்பொழுது அந்த மாணவன் என்ன கூற வருகிறான் என்பதை விளக்குகின்றேன். வாழைப்பழங்களை பிரிக்கையில் நாம் 3ஐ 3ஆல் வகுத்து ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு பழம் கிடைக்கும் என்று கூறினோம். அதே போல 1000ஐ 1000ஆல் வகுத்தபோது 1 கிடைத்தது. அவன் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறான் எனில், ஒருவேளை எந்த ஒரு வாழைப்பழமும் அவருக்கு பிரித்து கொடுக்கவில்லை எனில் அனைவருக்கும் ஒரு வாழைப்பழம் கிடைக்குமா என்று வினவுகிறான். பதில் இல்லை. கணக்கு பாடத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் எண்ணிலடங்கா வாழைப்பழங்கள் பெறுவார்கள். Everyone laughed again. The boys understood the trick. Arithmetic had played upon them. What they could not understand was why the teacher later complimented the boy who had asked that absurd question. அனைவரும் மறுபடியும் சிரித்தனர். கணிதம் அங்கே விளையாடிக் கொண்டிருந்தது என்ற தந்திரத்தை மாணவர்கள் புரிந்து கொண்டனர். ஆனால் அவர்களுக்கு ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்ட அந்த மாணவனை எதற்காக ஆசிரியர் பின்னால் பாராட்டினார் என்று புரியவில்லை. The boy had asked a question that had taken mathematicians several centuries to answer.
Some mathematicians claimed that 0 divided by 0 was 0. Others claimed it to be unity. It was the Indian mathematician Bhaskara who proved that it was infinity. அந்த பையனால் கேட்கப்பட்டிருந்த கேள்விக்கு கணிதவியலாளர்கள் பதில் கூற பல நூற்றாண்டுகள் எடுத்துக்கொண்டனர். சில கணிதவியலாளர்கள் பூஜ்ஜியத்தை பூஜ்ஜியத்தால் வகுக்கும் போது பூஜ்ஜியமே கிடைக்கும் என்று வாதாடினார்கள். மற்றவர்கள் 1 கிடைக்கும் என்றனர். இந்திய கணிதவியலாளர் பாஸ்கரா அவரே இதனை முடிவெளி என்று நிரூபித்தார். The boy who asked the intriguing question was Srinivasa Ramanujan. Throughout his life, whether in his native Kumbakonam or Cambridge, he was always ahead of his mathematics teachers. புதிரான கேள்வி கேட்ட அந்த பையன் ஸ்ரீனிவாச ராமானுஜன். அவரது முழு வாழ்க்கையில் சொந்த ஊர் கும்பகோணமோ அல்லது கேம்பிரிட்ஜோ, எப்போதுமே அவர் அவருடைய கணித ஆசிரியருக்கு ஒரு படி மேலேயே இருந்தார். Ramanujan was born in Erode in Tamil Nadu on December 22, 1887. His father was a petty clerk in a cloth shop. From early childhood, it was evident that he was a prodigy. Senior students used to go to his dingy house to get their difficulties in mathematics solved. ராமானுஜன் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் டிசம்பர் 22, 1887 ஆண்டு பிறந்தவர். அவருடைய தந்தை சின்ன எழுத்தாளராக ஒரு துணிக்கடையில் பணியாற்றினார். அவர் ஒரு மேதை என்பதை அவருடைய ஆரம்ப குழந்தை பருவத்திலேயே தெளிவாக தெரிந்தது. மூத்த மாணவர்கள் தங்களின் கடினமான கணக்கு வினாக்களுக்கு தீர்வு காண்பதற்காக அவருடைய இருண்ட அழுக்கான வீட்டிற்கு செல்வதுண்டு. At the age of 13, Ramanujan was lent a book on advanced trigonometry written by S.L. Loni. Not only did he master this rather difficult book, but also began his own research. He came forth with many mathematical theorems and formulae not given in the book, though they had been discovered much earlier by great mathematicians. அவருடைய 13ஆம் வயதில் ராமானுஜத்திற்கு S.L. லோனியால் எழுதப்பட்ட நவீன முக்கோணவியல் புத்தகம் கடனாக கிடைத்தது. அவர் இந்த கடினமான புத்தகத்தின் வல்லுநராக மட்டுமில்லாமல் தன்னுடைய சொந்த ஆராய்ச்சியினையும் தொடங்கினார். அவர் புத்தகத்தில் கொடுக்கப்படாத பல கணித தோற்றங்கள் மற்றும் சூத்திரங்களை கொண்டு வந்தார் என்றாலும் அதை அனைத்துமே பெரிய கணிதவியலாளர்களால் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தது. The most significant turn came 2 years later when one of his senior friends showed him the book A Synopsis of Elementary Results in Pure Applied Mathematics, a collection of 4,865 formulas and theorems without proof by G.S. Carr. For a boy of 16, the title itself must be frightening, but Ramanujan was delighted. He took the book home and began to work on the problems given in it. This book triggered the mathematical genius in him. மிகவும் குறிப்பிடத்தக்க திருப்பம் 2 ஆண்டுகள் பின்பு வந்தது. அவருடைய மூத்த நண்பர்களில் ஒருவர் அவரிடம் A Synopsis of Elementary Results in Pure Applied Mathematics என்ற புத்தகத்தை காண்பித்தார். அதில் 4865 சூத்திரங்களும் மற்றும் நிரூபிக்கப்படாத தேற்றங்களும் G.S. கார் என்பவரால் சேகரிக்கப்பட்டிருந்தது. ஒரு 16 வயது மாணவனுக்கு அந்த தலைப்பே பயத்தை ஏற்படுத்தும். ஆனால் ராமானுஜத்திற்கோ மகிழ்ச்சி அளித்தது. அவர் அந்த புத்தகத்தை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்துச் சென்றார் மற்றும் அதில் இருந்த கணக்குகளுக்கு தீர்வை எழுத ஆரம்பித்தார். அந்த புத்தகம் அவரினுள் இருந்த கணித புலமையை தூண்டுவித்தது.
Mathematical ideas began to come in such a flood to his mind that he was not able to write all of them down. He used to do problems on loose sheets of paper or on a slate and jot the results down in notebooks. Before he went abroad, he had filled 3 notebooks which later became famous as Ramanujan's Freud notebooks. கணித திட்டங்கள் அவரது மூளையில் வெள்ளம் போல தோன்றத் தொடங்கின. தோன்றும் திட்டங்கள் அனைத்தையும் அவரால் எழுதி வைக்க முடியவில்லை. அவர் கணக்குகள் செய்த தளர்வான காகிதம் அல்லது கரும்பலகை மற்றும் குறிப்பேடுகளை பயன்படுத்துவதை வழக்கமாக வைத்திருந்தார். அவர் வெளிநாட்டிற்கு செல்லும் முன்பு 3 குறிப்பேடுகளை பூர்த்தி செய்திருந்தார். அதுவே பின்பு ராமானுஜத்தின் குறிப்பேடுகள் என்று பிரபலமானது. Although Ramanujan secured a first class in mathematics in the matriculation examination and was awarded the Subramanian Scholarship, he failed twice in his first year arts examination in college as he neglected other subjects such as history, English, and physiology. This disappointed his father. When he found the boy always scribbling numbers and not doing much else, he thought Ramanujan had gone mad. ராமானுஜன் தன்னுடைய மெட்ரிகுலேஷன் தேர்வில் கணிதத்தில் மட்டும் முதல் பிரிவில் தேர்ச்சியடைந்தார் மற்றும் அவருக்கு சுப்பிரமணியம் உதவித்தொகை வழங்கப்பட்டது என்றாலும் அவர் தன் கல்லூரி முதலாம் ஆண்டு கலை தேர்வுகளில் 2 முறை தோல்வியடைந்தார். ஏனெனில் பிற பாடங்களான வரலாறு, ஆங்கிலம் மற்றும் உடலியல் ஆகிய பாடங்களை அவர் புறக்கணித்தார். அது அவர் தந்தையை ஏமாற்றமடைய செய்தது. ராமானுஜம் எப்பொழுதும் எண்களை கிறுக்கிக் கொண்டிருப்பதை வேறு ஒன்றும் பெரிதாக செய்யாததையும் கண்ட அந்த தந்தை ராமானுஜன் பைத்தியமானதாக நினைத்தார். Ramanujan began to look for a job. He had to find money not only for food but for papers as well to do his calculations. He needed about 2000 sheets of paper every month. Ramanujan started using even scraps of paper he found lying on the streets. Sometimes he used a red pen to write over what was written in blue ink on a piece of paper he had picked up. ராமானுஜம் ஒரு வேலையை தேட ஆரம்பித்தார். அவர் பணம் சம்பாதிக்க வேண்டியிருந்தது. உணவுக்காக மட்டுமல்லாமல் காகிதங்கள் வாங்குவதற்காகவும் மேலும் தன்னுடைய கணக்கீடுகள் செய்வதற்காகவும். அவருக்கு ஒவ்வொரு மாதமும் 2000 காகிதங்கள் தேவைப்பட்டன. ராமானுஜம் தெருக்களில் கிடக்கும் துண்டு காகிதங்களை கூட பயன்படுத்த தொடங்கினார். சில நேரங்களில் அவர் கீழிருந்து எடுக்கப்பட்ட துண்டு காகிதங்களில் நீல நிற மையில் எழுதியிருப்பதற்கு மேலே எழுதுவதற்காக சிவப்பு பேனாக்களையும் பயன்படுத்தினார். Unkempt and uncouth, he would visit offices showing everyone his frayed notebooks and telling them that he knew mathematics and could do a clerical job. But no one could understand what was written in the notebooks and his applications for jobs were turned down. அவர் சுத்தமில்லாமலும் ஒழுங்கற்றும் அலுவலகங்களுக்கு சென்று அங்கு உள்ளவர்களிடம் தன்னுடைய தேய்ந்த குறிப்பேடுகளை காட்டி தனக்கு கணிதம் தெரியும் என்றும் தன்னால் எழுத்தர் பணி செய்ய முடியும் என்றும் கூறுவார். ஆனால் யாராலும் அவருடைய குறிப்பேடுகளில் எழுதியிருப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை மற்றும் வேலைக்கான அவருடைய விண்ணப்பங்கள் அனைத்தும் திருப்பி அனுப்பப்பட்டது. Luckily for him, he at last found someone who was impressed by his notebooks. He was the director of Madras Port Trust, Francis Spring, and he gave Ramanujan a clerical job on a monthly salary of ₹25. Later, some teachers and educationists interested in mathematics initiated a move to provide Ramanujan with a research fellowship. On May 1st, 1913, the University of Madras granted him a fellowship of ₹75 a month, though he had no qualifying degree. அவருடைய
அதிர்ஷ்டவசமாக அவர் கடைசியாக தன்னுடைய குறிப்பேடுகளால் ஈர்க்கப்பட்ட ஒருவரை கண்டுபிடித்தார். அவர் சென்னை துறைமுக அமைப்பின் இயக்குனர் பிரான்சிஸ் ஸ்பிரிங் ராமானுஜத்திற்கு எழுத்தர் பணி ஒன்றை கொடுத்து மாத சம்பளமாக ரூபாய் 25 கொடுத்தார். ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் சேர்ந்து ராமானுஜத்திற்கு ஆராய்ச்சி ஃபெல்லோஷிப் என்ற முயற்சியை ஆரம்பித்தனர். அதன்படி மே 1, 1913 ஆண்டு ராமானுஜத்திற்கு தகுதி பட்டம் இல்லாமல் இருந்தும் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் அவருக்கு ஃபெல்லோஷிப் வழங்கி ஒரு மாதத்திற்கு ரூபாய் 75 வழங்கியது. A few months earlier, Ramanujan had sent a letter to the great mathematician G.H. Hardy of Cambridge University in which he set out 120 theorems and formulae. Among them was what is known as the Riemann series, a topic in the definite integral of calculus. But Ramanujan was ignorant of the work of German mathematician George F. Riemann, who had earlier arrived at the series, a rare achievement. Also included was Ramanujan's conjecture about the kind of equations called modular. Pierre Deligne subsequently proved this conjecture to be correct. சில மாதங்களுக்கு முன் ராமானுஜன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை சார்ந்த பெரிய கணிதவியலாளர் G.H. ஹார்டி என்பவருக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். அதில் 120 தேற்றங்களும் மற்றும் சூத்திரங்களும் அடங்கும். அவற்றினுள் ஒன்று ரெய்மன் தொடர்கள் என்று அறியப்பட்டது. இது திட்டவட்டமான ஒருங்கிணைந்த நுண்கணிதத்தின் ஒரு பகுதியாகும். ஆனால் ராமானுஜன் ஹெர்மன் கணிதவியலாளரான ஜார்ஜ் எஃப் ரெய்மன் அவர்களின் வேலைகளை அறியாதவராயிருந்தார். அவர் அந்த தொடரை ஏற்கனவே முடித்து வைத்திருந்தார். அது ஒரு அரிய சாதனை. மேலும் சமன்பாடுகளின் வகைகளை மட்டு என்னும் ராமானுஜத்தின் அனுமானத்தையும் அதனுடன் சேர்த்திருந்தார். பியர் டெலைன் பின்னர் அவருடைய அனுமானம் சரி என்று நிரூபித்தார். It did not take long for Hardy and his colleague J.E. Littlewood to realize that they had discovered a rare mathematical genius. They made arrangement for Ramanujan's passage and stay at Cambridge University. On March 17, 1914, he sailed to Britain. ஹார்டிக்கும் அவருடைய சக கணிதவியலாளர் J.E. லிட்டில்வுட்டுக்கும் தாங்கள் ஒரு அரிய கணிதவியல் மேதையை கண்டுபிடித்திருக்கிறோம் என்பதனை உணருவதற்கு அதிக நேரமாகவில்லை. அவர்கள் ராமானுஜம் பதில்களுக்கும் மற்றும் அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்தனர். மார்ச் 17, 1914 ஆண்டு அவர் பிரிட்டனுக்கு கடல் வழியாக சென்றார். Ramanujan found himself a stranger at Cambridge. The cold was hard to bear, and being a vegetarian, he had to cook his own food. However, he continued his research in mathematics with determination. In the company of Hardy and Littlewood, he could forget much of the hardship he had to endure. ராமானுஜன் தன்னை ஒரு அந்நியனாக கேம்பிரிட்ஜில் கண்டறிந்தார். அங்கு குளிர் தாங்குவதற்கு கடினமாக இருந்தது. மேலும் அவர் சைவம் என்பதனால் தனக்குத்தானே உணவு சமைத்து கொள்ள வேண்டியிருந்தது. எனினும் கணிதத்தில் தன்னுடைய ஆராய்ச்சியை உறுதியுடன் தொடர்ந்தார். ஹார்டி மற்றும் லிட்டில்வுட்டின் தோழமையால் அவரால் தன்னுடைய பெரும்பாலான துன்பங்களை மறக்கவும் சகித்து கொள்ளவும் முடிந்தது. In Ramanujan, Hardy found an unsystematic mathematician similar to one who knows the Pythagoras theorem but does not know what a congruent triangle means. Several discrepancies in his research could be attributed to his lack of formal education.
Ramanujan played with numbers as a child would with a toy. It was sheer genius that led him to mathematical truths. The task of proving them so important in science he left to lesser mortals. ஹார்டி ராமானுஜத்தில் ஒரு ஒருங்கிணைக்கப்படாத கணிதவியலாளரை கண்டார். அவர் யாரை ஒத்திருந்தார் எனில், ஒருவருக்கு பைத்தாகரஸ் தேற்றம் தெரியும், ஆனால் ஒத்த முக்கோணங்கள் என்றால் என்ன என்று தெரியாதவரை போல இருந்தார். அவருடைய ஆராய்ச்சியில் உள்ள பல முரண்பாடுகளுக்கு காரணம் முறையான கல்வி பற்றாக்குறையே ஆகும். ஒரு குழந்தை பொம்மைகளுடன் விளையாடுவதைப் போல ராமானுஜன் எண்களுடன் விளையாடினார். அவர் ஒரு தரமான மேதை. அதுதான் அவரை கணக்கிற்கு ஒரு சத்தியமாக மாற்றியது. அவர் சுலபமானதை சாதாரண மனிதர்களிடம் விட்டு சென்றார். அவற்றை நிரூபிக்கும் பணியானது அறிவியலுக்கும் முக்கியமாக அமையும். Ramanujan was elected Fellow of the Royal Society on February 28, 1918. He was the youngest Indian to receive this distinguished fellowship. In October that year, he became the first Indian to be elected Fellow of Trinity College, Cambridge. 28 பிப்ரவரி 1918 ஆண்டு திரு ராமானுஜன் அவர்கள் ராயல் கூட்டமைப்பின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த மதிப்புமிக்க அமைப்பில் இடம்பெற்ற முதல் இளம் இந்தியர் இவரே. அதே ஆண்டில் அக்டோபர் மாதம் கேம்பிரிட்ஜில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில் முதல் இந்திய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். His achievements at Cambridge include the Hardy-Ramanujan-Littlewood circle method in number theory, Roger Ramanujan's identities in partition of integers, a long list of the highest composite numbers, besides work on the number theory and the algebra of inequalities. In algebra, his work on continued fractions is considered to be equal in importance to that of great mathematicians like Leonhard, Euler and Jacobi. கேம்பிரிட்ஜிலிருந்து அவர் செய்த சாதனைகளில் எண்கள் கோட்பாட்டில் உள்ள ஹார்டி ராமானுஜன் லிட்டில்வுட் வட்ட செயல்முறையும், முழு எண்களின் பகிர்வுகளில் உள்ள ரோஜர் ராமானுஜனின் அடையாளமும், பெரிய கலப்பு எண்களில் நீண்ட பட்டியலும் அல்லாமல் எண்கள் கோட்பாட்டில் மேலே செய்த பணிகள் மற்றும் இயற்கணிதத்தின் ஏற்றத்தாழ்வுகளும் அதில் அடங்கும். இயற்கணிதத்தில் தொடர் பின்னங்களின் மேலே அவருடைய பணியானது பெரிய கணிதவியலாளரான லியோனார்ட் ஆய்லர் மற்றும் ஜாக்கோபி அவர்களின் பணி அளவுக்கு முக்கியமானதும் சமமானதுமாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. While Ramanujan continued his research work, tuberculosis, then an incurable disease, was devouring him. Ramanujan was sent back to India, and when he disembarked, his friends found him pale, exhausted, and emaciated. To forget the agonizing pain, he continued to play with numbers even on his deathbed. ராமானுஜன் தன் ஆராய்ச்சி பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அன்று குணப்படுத்த முடியாத நோயான காசநோய் அவரை விழுங்கிக் கொண்டிருந்தது. ராமானுஜன் இந்தியாவிற்கு திரும்பி அனுப்பப்பட்டார் மற்றும் அவர் பிரயாணத்தை முடித்து கப்பலிலிருந்து இறக்கப்பட்ட போது அவர் நண்பர்கள் அவரை சோர்வடைந்து மிகவும் மெலிந்து கண்டார்கள். கொடுமையான வழியை மறப்பதற்காக அவர் மரண படுக்கையில் இருந்தபோதும் தொடர்ந்து எண்களோடு விளையாடினார். Besides being a mathematician, Ramanujan was an astrologer of repute and a good speaker. He used to give lectures on subjects like God, zero, and infinity. ராமானுஜன் கணிதவியலாளராக மட்டுமல்லாமல் புகழ்பெற்ற ஜோதிடராகவும் நல்ல பேச்சாளராகவும் விளங்கினார். கடவுள், பூஜ்யம் மற்றும் முடிவிலி என்ற தலைப்புகளின் மேல் விரிவுரை கொடுப்பதை
படிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.